இப்படி தொடர் வாய்ப்புகள் உங்களுக்கு வரதுக்கு காரணமா இருந்தது எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா, மாமன்னனுக்கு சொன்னாரு, "நவரசா நான் பார்த்தேன். ஆ. உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் அந்த ஃபுல் எபிசோடுமே நான் பார்த்தேன்னாரு." ஓ! ஓ! அந்த ரௌத்ரம் அப்படின்ற அரவிந்த் சாமியோட டைரக்ஷன ஆமாமா. ஆ. பார்த்தேன்னாரு. ம். ஸோ அதுக்கப்புறம் தான் மாமன்னன் கூப்பிட்டாங்க என்ன. அங்கம்மாள் பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆங்ரி வுமன் எல்லாம் மிக்ஸட் எமோஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து அங்கம்மாளுக்கு எனக்கு ஒரு என்னுடைய ரோல்ஸ் ஒரு பாயிண்ட் வரைக்கும் இந்த 2 படம் தான். நவரசாவும், அந்த நட்சத்திரம் நகர்கிறதும் தான் ம். என்ன ரோல்ஸ் குடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பிகாஸ் என்னோட பெர்ஃபார்மன்ஸுக்கான விதவிதமான சாம்பிள் கிடைச்சது. அதுக்கப்புறம் வர்றது அமரன், இந்த படம், லப்பர் பந்து நீங்க சொன்னது. அப்புறம் லவர்லயும் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ராக் ஆமா. ரொம்ப பிரபுராம் வியாஸ் நல்லது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாரு. ஆமா. ஸ்டார்லயும் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு கிராஃப் கிடைச்சது. ஆமா. ஒரு ஹியூமர் கிராஃப், அந்த கிராஃப் எல்லாமே கிடைச்சது. இப்ப மாமன்னன் படத்துல வடிவேலோட நடிச்சது எப்படி இருந்தது? லெஜெண்ட் அவரு. அவர் அப்படியே இருப்பாரு, கேஷுவலா இருப்பாரு, ஜோக் அடிச்சிட்டு இருப்பாரு. டைரக்டர் அவங்கலாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவரோட ஆக்ஷன் அது இதுன்னு வந்துச்சுன்னா, அவரு வைகை புயல் தான். அவரு அவர் பாட்டுக்கு பயங்கரமா நடிச்சிட்டு இருப்பாரு சார். டக்குன்னு அதாவது ஒரு ஒரு அடினா 10 அடி பாய்வாங்கன்ற மாரி போகும். அதனால நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் நம்ம கூட நடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது, நம்மளும் கொஞ்சம் அதுக்கு ஈடு குடுக்கணும். அவர் மைண்ட்ல அது இருக்கு. அவ்வளோ சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும், அவரால அவ்வளோ ஃபாஸ்ட்டா பண்ண முடியுதுன்னா, எவ்வளோ வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரூ. அப்படின்றது தோணுச்சு. நெறைய லேர்னிங்கா இருந்துச்சு. ம். அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. அப்படியே இருக்காங்க கேஷுவலா. அப்படி போட்டு பூந்து விளையாடுறாங்க. அவ்வளோ அதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நான் அப்படியே சீரியஸா இருப்பேன். சீரியஸ் ரோல்னா எமோஷனலா இருப்பேன். அப்படியே ரொம்ப வருத்தத்தில இருப்பேன். அந்த மாரிலாம் மெத்தட் ஆக்டிங் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு மூட்ல இருப்போம். ரொம்ப சிரிச்சுட்டு திடீர்னு அழுவணும்னா வராதேன்னுலாம் தோணும். பட் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும், அவங்களால டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிட்டு அத பியூட்டிஃபுல்லா அத எனாக்ட் பண்ண முடியுது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது.